ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், பலுகி பெருகினார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. யாத்திராகமம் 1 அதிகாரம் 7 வசனம். எருசலேமில் வாழ்ந்த யூத பெண்மணி ரேச்சல் கிரீசவுங்கி 2009 ஆண்டு செப்டம்பர் மாதம் தனது 99வது வயதில் மரித்தார். 19வது வயதில் இவருக்கு திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதியரை கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் இவர்களுக்கு 7 குமாரரும் 4 குமாரத்திகளும் பிறந்தனர். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்ற கட்டளைக்கு இணங்க இவர்களது பிள்ளைகளும் திருமணம் முடித்து மொத்தமாக 150 பிள்ளைகளை பெற்றெடுத்தனர். அதன் பின்னர் இந்த 150 பேரும் காலாகாலத்தில் திருமணம் முடித்து பிள்ளைகளை பெற்றெடுத்தனர். ரேச்சல் 99வது வயதில் மரிக்கும் பொழுது இவர்களுடைய குடும்ப வாரிசில் 1000க்கும் அதிகமான பேர்கள் இருந்தார்களாம். இந்த தாயார் தேவனுக்கு பயந்தவர்களாகவும் சங்கீதம் முழுவதையும் பாராமல் சொல்லக்கூடியவர்களாகவும் இருந்ததாக அவரது வம்சாவளியினர் கூறினர். எல்லா குடும்ப நிகழ்ச்சிகளிலும் தவறாமல் கலந்து கொள்வாராம். 97வது வயது வரை 4ஆம் 5ஆம் தலைமுறையினரின் பெயர்களை கூட ஞாபகம் வைத்திருந்திருக்கிறார். 70 எபிரேயர்கள் எகிப்திற்கு சென்று குடியேறினர். 400 வருடங்களில் அவர்கள் பலுகி பெருகி புருஷர் மாத்திரம் 6 லட்சம் பேர் இருந்ததாக பார்க்கிறோம். பிள்ளைகள், பெண்கள் எல்லாரும் சேர்ந்து 20 லட்சம் பேர் இருந்திருக்க கூடும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்றும் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்றும் வேதத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் பலவிதங்களில் ஒடுக்கப்பட்டனர். ஆனாலும் அவர்கள் தொகை பெருகிற்று. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். யாத்திராகமம் 1 அதிகாரம் 12 வசனம். எகிப்தியர் அதை கண்டு எரிச்சல் அடைந்தனர். யாத்திராகமம் 1 அதிகாரம் 12 வசனம். இயேசு உயிர்த்தெழுந்து பரமேறின பின்பு 120 பேர் கூடியிருந்ததாக வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 15 வசனம். அவர்கள் தைரியமாக கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகர ஆரம்பித்தவுடன் சீசரின் தொகை 3000 5000 என்று பெருகிற்று. சிதறிப்போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தனர். யூதேயா மட்டுமல்லாமல் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் இயேசுவை பின்பற்றும் தேவனுடைய பிள்ளைகளின் ஜனத்தொகை பெருகி இப்பொழுது கிறிஸ்தவர்கள் பல இடங்களில் ஒடுக்கப்பட்டாலும் அவர்கள் பலுகி பெருகி கொண்டுதான் இருக்கிறார்கள். இதனால் அநேகர் எரிச்சல் அடைவதும் உண்மைதான். நீங்கள் உண்மை கிறிஸ்தவர்களாக இருக்கின்றீர்களா? இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் பலுகி பெருக உங்களின் பங்கு என்ன? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.